நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மேடம் இருக்காங்களான்னு கேட்டுட்டு வந்திருக்கலாம். இல்லனா இன்னொரு நாள் வரலாம்ப்பா. மேடம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நீ உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சு. நான் அளவா தான் பேசுவேன். சரி வா. பார்க்கலான்னு வந்தோம். வரேன்னு சொல்லிருந்தீங்களா? இல்ல, மேடம் இருக்காங்களா? இருக்காங்க, வாங்க. உட்காருங்க. சரிம்மா. நான் மேடம் கிட்ட சொல்றேன். ஏமா அலையிற? ஒரு இடமா உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கலாம்ல. உங்களை பார்க்க 2-3 பேர் வந்திருக்காங்க. ஓ, யாருன்னு சொன்னாங்களா? நானும் கேட்கல. எங்க இருக்காங்க? ஹால்ல இருக்காங்க. சரி, நான் போய் பார்க்கறேன். வாங்க வாங்க. வணக்கம். உட்காருங்க. சரிங்கம்மா. நீங்க யாருன்னு என் மருமகளுக்கு தெரியாது. நாங்களும் சொல்லல. உங்க மருமகனு எங்களுக்கும் தெரியாதல்ல. நீங்க இப்படி ஒரு அவார்டு கொடுக்கலான்னு சொன்னதும் எங்களுக்கே ஒரு நிமிஷம் இது உண்மையான்னு டவுட் வந்துருச்சு மேடம். அவரு என் மருமகளோட அப்பா தான். அவர்தான் என்னோட மருமகளுக்கு எல்லாம். அவரோட நினைவு என்னைக்கும் நிலைச்சிருக்கணும். நம்ம ஸ்டேட்ல மிகப்பெரிய பரிசே இதுதான் மேடம். அப்படிதான் இருக்கணும். நடனத்துக்கும் இந்த வீட்டுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. தெரியும். கலை மாமணி பிரதீபா. ஆமா. உங்களுக்கு மருமகன்னா உயிர்னு நினைக்கிறேன். ஆமா, அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த அளவுக்கு புத்திசாலியா, அமைதியா, அழகான ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். போன ஜென்மத்துல நான் புண்ணியம் பண்ணிருக்கேன். அவ என்னோட மருமக. பெருமைப்படுத்த போறாங்கப்பா. எனக்கு இதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இல்லப்பா. எல்லா பேப்பர்ஸ்லயும் உங்களோட போட்டோ வந்துருச்சுப்பா. மேடம் என்ன மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, உங்களோட ஆசையும் நிறைவேற போகுதுப்பா. நான் படிக்கிறேன்ப்பா. நான் இனிமே அவங்கள அம்மானு கூப்பிட போறேன். அந்த கிருஷ்ண பரமாத்மா மாதிரி எனக்கும் இனிமே 2 அம்மா அப்பா. உங்ககிட்ட நான் சொன்னேன்லப்பா, புத்தாண்டுக்கு நான் புடவை வாங்கி கொடுத்தேன்னு. அம்மானு கூப்பிட்டாதான் ஏத்துப்பேன். நான் உண்மையிலே
உண்மையிலேயே கொடுத்து வச்சவதான்ப்பா. அம்மா, அம்மா, வா அஞ்சனா, அம்மா கிட்ட வா. இந்த ஒரு நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நானும். உனக்கு என்னைக்குமே நான் இருக்கேம்மா. தெரியுமா? யாருக்கும் கிடைக்காத ஒரு பொக்கிஷத்தை அந்த கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு. நான் உன்னை பத்திரமா பாத்துக்குவேன். நான் தப்பு பண்ணா என்ன திட்டுங்க, அடிங்க. அம்மாங்கிற எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. என்ன பெத்த அம்மா என்ன திட்டுறதா நினைச்சு நான் ஏத்துப்பேன். உட்காருமா. இங்க பாரு, முதல்ல கண்ணை தொடச்சுக்கோ. இனிமே ஒரு துளி கண்ணீரை கூட நீ சிந்தக்கூடாது. அதுதான் எனக்கு வேணும். உங்களுக்காக நான் தமிழ் வருஷ பருப்புக்கு வாங்கினது. இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. இல்லனா நான் உன் கூடவே இங்க இருப்பேன். நீங்க போயிட்டு வாங்கம்மா. திரும்ப சொல்லு. நீங்க போயிட்டு வாங்கம்மா. மெதுவா. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். இன்னொரு சந்தோஷமான விஷயத்தையும் இப்ப சொல்ல போறேன். சுஜாவோட கல்யாண விஷயம். நீ சாஜி கிட்ட பேசுமா. அவனுக்கும் விருப்பம் இருந்துச்சுன்னா பொண்ணு பார்க்க வர சொல்லு. என்ன? பேசுறேம்மா. அதுக்கு முன்னாடி சுஜாவோட அம்மாவை வர சொல்லணும். அவங்க கிட்டயும் பேசணும் இல்லையா? ம். வா. இன்னைக்கு பேப்பர்ல வந்த நியூஸ நீ பாத்தியா? அப்பாவோட நியூஸ் தானே? ம். பார்த்தேன். அவார்டு அனௌன்ஸ் பண்ணதும் அதுக்கான ஃபங்க்ஷன் இருக்கும்.
அது பிரதீபாவோட தலைமையில தான் நடக்கும். கையை அசைக்க முடிஞ்சிருந்தா பிரதீபாவையே அவார்டு கொடுக்க சொல்லியிருப்பேன். ஆனா ஒண்ணு, அன்னைக்கு நீ ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடணும். ஐயோ, என்னால முடியாது. ஆ, நீ மனசு வச்சா முடியாதுங்கிற விஷயம் எதுவும் இல்ல. அம்மா, உன்னால முடியுமா? ஆ? நான் முயற்சி பண்றேன். ஈவினிங் நான் சீக்கிரம் வரேன். நாம 2 பேரும் சினிமாவுக்கு போலாம். பாய். அஞ்சனா, இங்க இருக்கிறாங்க, குடுக்குறேன். உன் போனு தாமா, ரிங் ஆச்சேன்னு எடுத்தேன். யாரு? எல்லாம் தெரிஞ்ச ஆளுதான். தங்கச்சி, நான் தான் பேசுறேம்மா. தெரியும்ண்ணே. சுஜாவோட முகத்தை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிட்டேன். உனக்கு காலில் ஏதோ அடிபட்டுச்சாமே? யார் சொன்னா? ஓ, அதை நான் மறந்தே போயிட்டேன். நீங்க தான் இங்க ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணிருக்கீங்களே, சுஜா N3. இப்போ கால் எப்படிமா இருக்கு? அக்கறை இருக்கிறவங்க நேர்ல வந்து கேட்கணும். வரமா? சீக்கிரம் வாண்ணே. சில பல விஷயங்களை பேசி முடிவு பண்ணணும். இல்லைன்னா ஒருத்தர் இங்க வீட்டை விட்டு வெளியே வந்துருவா. நானே வரமா? போன்ல இவ்வளவு நேரம் நீ என்ன பேசுன? ஒன்னும் பேசல. ஒழுங்கா சொல்லிடு. நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். இந்த விஷயத்துல அவர் என்ன விட வெக்கப்படுறாரு. அருவாவை தூக்குனா வெக்கலாம் போயிடும். அதெல்லாம் வேணாம், வெக்கமே பரவாயில்ல. உன்னை சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சு அனுப்பிடுவாங்களாம். அம்மாதான். அம்மாவா? ஆமா, அம்மா மல்லிகா அம்மா. ஓஹோ, இப்ப அம்மாவும் பொண்ணும் ஆயிட்டீங்களா? சந்தோஷமா இருக்கு. வா, சந்தோஷத்தை கொண்டாடலாம். ஐயோ, பாத்து. டோர் லாக் பண்ணிருக்காங்களே, சாவியை தேடி பாப்போம். எங்க போயிருக்கோம்? காணோமே. இங்க இருக்கா பார்க்கலாம். அடக்கடவுளே, இந்த சாவி எங்க போயிருக்கோம்? இடத்த மாத்திட்டாரா? சாவிய டாடி எடுத்துட்டு போயிருப்பாரு. ஹலோ, வீட்டு சாவியை எங்க வச்சிருக்கீங்க? வழக்கமா வைக்கிற இடத்துல காணுமே. நீங்க யார் பேசுறீங்க? உங்களுக்கு யார் வேணும்? நான் சோனாப்பா. அப்படி எனக்கு யாரும் தெரியாது. ராங் நம்பர். இது டாடியோட நம்பர் இல்லையா? ஆனா இது டாடியோட வாய்ஸ் தானே. திரும்பவும் கால் பண்ணலாம். ஹலோ, யாருங்க? அட, நான் தான் டாடி, சோனா. டாடி, காமெடி பண்ணாதீங்க. கீ எங்க இருக்கு? முன்னாடியே சொன்னல, ராங் நம்பர், தப்பா கால் பண்ணிருக்கீங்கன்னு.
அப்போ அதுதான் விஷயமா? கோவத்தை காட்டுறாரோ? இன்னைக்கு பார்த்துட்டு தான் போகணும். என்ன ராஜீவனா? மனைவியோட மரணம் தீராத துக்கம். அவள் விட்டுட்டு போன உறவு என் மகள். அவளோ அதை விட துக்கம். வீட்டுக்கு வந்துட்டேன்னு அவ தான் கூப்பிட்டா. அவ அங்கேயே இருக்கட்டும், எங்க வீட்டுக்கு அவளை அனுப்பாதீங்கன்னா. அங்க நடக்கக்கூடாத சில விஷயம்லாம் நடந்துருச்சு. பண்டிகை நாள் அன்னைக்கு டெரஸ் மேல இருந்து ஒரு பைப் எடுத்து அவ கீழே போட்டுட்டா. அவ குறி வச்சது மனுவதான். செவ்வாய் தோஷங்கிற பேரை சொல்லி அஞ்சனாவை சிக்க வைக்கிறதுக்காக. ஆனா அஞ்சனா மனுவை காப்பாத்திட்டா. சோனா அவ எனக்கும் ஒரு பொண்ணு மாதிரி தான். இப்ப நாம என்ன பண்றது? அவ இப்பெல்லாம் என் கண்ட்ரோல்லையே இல்லம்மா. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. She is mature now. ஸோ அவள் டிசிஷன் அவளே தான் எடுக்கிறா. ஆனா என் பொண்ணு என்னை நல்லா சோதிக்கிறா. கொண்டு போடவா முடியும்? தாங்கிக்க தான் வேணும். மகளை நினைச்சு அழுது அழுது சாகிறது தான் என்னோட தள்ளெழுத்து. சில நேரத்துல சீக்கிரமா செத்துட்டா நல்லதுன்னு நினைப்பேன். ஆனா அப்படி நடந்தாலும் அவ அனாதை ஆயிடுவாளே. உயிரோட இருக்கணுமா சாகணுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ராஜீவண்ணா. ஐ எம் சாரி. அண்ணா அண்ணா, மே ஐ கம் இன் மேம்? எஸ், சிட் டவுன். தேங்க்யூ மேடம். சொல்லு அருண். மேடம், ஒரு 2 நாள் லீவ் வேணும். ஜாயின் பண்ணதுலேருந்து வீட்டுக்கே போல. அப்பாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு. உங்க அப்பாவுக்கு உடம்புக்கு எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. போனதும் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலை காமிக்கணும். லீவ் சாங்ஷன். மெடிக்கல் பில்லை கம்பெனியில் சப்மிட் பண்ணு. ரீஇம்பர்ஸ்மெண்ட் இருக்கு, தெரியும்ல? இந்த விஷயத்துக்கெல்லாம் நீ என்ன பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அஞ்சனா தானே உன்னோட ஹெட். அஞ்சனா கிட்ட ரிப்போர்ட் பண்ணா போதும். மேடம் இன்னைக்கு வரல, அதான். ஓகே, யூ கேன் கோ. பிளான்டேஷனை கொஞ்சம் விசிட் பண்ணு, அஃபிஷியலா. எஸ் மேடம். அருண். எஸ் மேடம். அன்னைக்கு நீயும் அஞ்சனாவும் கார்ல டிராவல் பண்ணப்போ மனு ஃபாலோ பண்ணிட்டு வந்தான்ல? வந்திருந்தாரு. மனு சார் எப்போவும் எங்களை சந்தேகப்படுறாரு. மனு மொத்தமா அஞ்சனாவை மனசால வெறுத்துட்டான்னு நாம சொல்ல முடியாது. இல்ல, சார் இன்னும் மறக்கல. அதனால தானே பின்னாடியே வர்றாரு.
மாயா தானே? ஆமா. நாம இதுவரைக்கும் மீட் பண்ணதே இல்ல. அதான் பார்த்து பேசிட்டு போலான்னு வந்திருக்கேன். ஆனா இதுதான் நம்ம கடைசி சந்திப்பா இருக்கணும் அப்படி நினைச்சுதான் நான் வந்திருக்கேன். உங்களை எனக்கு தெரியும் மேடம். அப்படின்னா சந்தோஷம்தான். பொண்ண மாதிரி ஒரு செலிபிரிட்டிக்கு என்ன தெரிஞ்சிருக்கிறது பெரிய விஷயம்தான். என்ன கிண்டல் பண்றீங்களா மேடம்? ஐயோ, உனக்கு அது தெரிஞ்சு போச்சா? அப்ப புத்திசாலிதான். ஆமா, கிண்டல் தான் பண்றேன். உன்னை பாராட்டுற அளவுக்கு நீதான் எதுவுமே பண்ணலையே. உங்களுக்கு என்ன வேணும் மேடம்? எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு தானே இங்க வந்திருப்பீங்க. ஒரு கணக்கு போட்டுதான் நான் இங்க வந்திருக்கேன். அதுல முதல் கணக்கு, உனக்கான விலை என்னன்னு சொல்லு. ஆனா அதோட எல்லாம் முடிஞ்சாகணும். எனக்கு ஒன்னும் புரியலையே. மனு உனக்கு யாரு? அவன் உன்னை விட்டு போறதுக்கு எத்தனை லட்சம் வேணும்? இல்ல அதுக்கும் மேலையா? மனு என்னோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? அதுக்கு என்ன அர்த்தம்னாவது உனக்கு தெரியுமா? அவனோட எந்த கஷ்டத்திலையும் நான் உன்னை பார்த்ததே இல்லையே. ஆனா சந்தோஷப்பட்டேன். அவன் கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்பட்டேன். இன்னொருத்தன் இருக்கானே, உன்னோட கூட்டாளி, அவன் எங்க? அவன் வரல மேடம். அவனுக்கும் சேர்த்தே நீ அமௌண்ட் சொல்லு. இனி ஒரு முறை இத பத்தி பேசுறதுக்காக நான் உன்னை தேடி வர மாட்டேன். எனக்கு அதுக்கு டைமும் கிடையாது. இதுவரை நீங்க வந்த விஷயத்தையே சொல்லலையே மேடம். மனுவோட என் பழக்கத்தை முறிச்சுக்கணும்னு சொல்றீங்களா? அப்படி இருந்தா கூட அது அவன் தானே முடிவு பண்ணணும். அவன் அவனோட வழியில முடிவு பண்ணுமா? இது என்னோட வழி. உனக்கு எவ்வளவு வேணும்னு கேட்கதான் நான் வந்தேன். அத சொல்லு. அப்படி விலை பேசுறதா இருந்தா சில விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அவனுக்கும் எனக்கும் உடல் அளவுல தொடர்பு இருக்கு. அது தப்பான வழியில போற பெண்கள் செய்யறது தானே? அது தானே நீயும் செஞ்சிருக்க. மனுவோட வாழ்க்கையே நீங்க நாசம் பண்ணிட்டு இருக்கீங்க. அஞ்சனாவை துரத்த பொய் கதைகளை உருவாக்குனீங்க. அதையும் மனு நம்பினான். அது எதுவும் பொய் கதையெல்லாம் இல்ல, உண்மைதான். உங்களுக்கு வேணா நான் வீடியோவே காட்டுறேன். வேண்டாம். உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லு. மனுவோட விலையை விட ₹1 அதிகம். என்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் இப்படி இறங்கி வந்து பேசின உடனே நான் காம்ப்ரமைஸ்க்கு வந்தேன்னு நினைச்சிட்டியா? ஒரே ஒரு நிமிஷம் போதும், உன்னை கொன்னு புதைச்சிருவேன். லாஸ்ட் வார்னிங், நீ அவனை விட்டு போயாகணும். அப்படி இல்லைன்னா உன்னோட சாவு ஊர்வலம் என்னோட செலவுல நடக்கும். இது இந்த மல்லிகாவோட வார்னிங், மறந்துடாது. மனு, வாடா. மனு, அம்மா, வந்து கார்ல ஏறு. ஏன் என்ன மாயா? எங்க கூட்டிட்டு போறீங்க? மனு, கார்ல ஏறு. அம்மா, ஹலோ மேடம், இங்க ஒருத்தி இருக்கே மேடம், கொஞ்சம் கவனிச்சுட்டு போலாம்ல? நான் பார்க்கல. அது உன்னோட தப்பு இல்ல. உன் வயசுல பொண்ணுங்கெல்லாம் இப்படிதான் இருப்பாங்க. கனவு கண்டுகிட்டே அலைவாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க கூட தெரிய மாட்டாங்க.
அவங்க ஆள் நினைப்பு மட்டும் மனசுல இருக்கும். ஆமாமா, என் மனசுல அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கனவும் காணல. கத்தியோ கோடாலியோ அருவாவோ கனவுல வரலாம் இல்லையா? இல்லையே. நல்ல உயரமா ஒரு பையன் இல்ல. அப்படியா? அப்படின்னா நான் இன்னைக்கு அம்மா கிட்ட சொல்லிடுறேன். அம்மா என்கிட்ட உன்கிட்டயும் ஷாஜி அண்ணா கிட்டயும் பேசணும்னு சொன்னாங்க. நான் வேண்டான்னு சொல்லிடுறேன். வேணான்னு நான் சொல்லலையே. உங்களுக்கு எல்லாம் அப்படி ஒரு ஆசை இருந்துச்சுன்னா எனக்கு ஓகே தான். எனக்கு அப்படியெல்லாம் ஆசையே இல்லை. உனக்கு பிடிக்காத பையனை நான் ஏன் கட்டாயப்படுத்தணும்? கட்டாயப்படுத்துங்க, நான் அதை குறையாலாம் சொல்ல மாட்டேன். ஓஹோ, அப்படி. தங்கச்சி இதோ வந்துட்டாரே. இப்பதான் பார்க்க மாட்டோமான்னு சுஜா வேண்டிக்கிட்டா. சுஜாவோட வேண்டுதல அந்த கடவுளை நிறைவேற்றிட்டாரு. அஞ்சனா போதும், பொய் சொல்லாத. நான் அப்படியெல்லாம் வேண்டிக்கவே இல்லை. அப்படின்னா அண்ணன் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டியா? அப்படியும் இல்ல. ஐயோ அண்ணன், ஏன்னா இப்படி வெக்கப்படுற? அருவா சாஜி இப்படிலாம் வெக்கப்படுவாருன்னு நம்புறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குண்ணா. சரி, நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். சரி சரி, எஸ்கேப் ஆகுறியா? சரி, உன் கால் எப்படிமா இருக்கு? பரவாயில்ல. ஆமா, இந்த நியூஸ சொன்னது யாரு? அது வந்து கனவு கண்டியானே. சரி, கனவுல சுஜா வந்து சொல்லிருப்பா இல்லையா? இல்ல, கொஞ்சம் உட்காருன, சீரியஸா சில விஷயங்கள் பேசணும். மல்லிகா அம்மா என்கிட்ட ஒரு விஷயம் கேட்க சொன்னாங்க. சுஜாவோட கல்யாண மேட்டர் தான். நீ சொன்னா நான் தட்ட மாட்டேமா. ஆனா என் மேல உள்ள அன்புனால சுஜாவோட வாழ்க்கை நாசமாயிடக்கூடாது. நாசமாகாதங்கிற உறுதிய நீ தானே எனக்கு கொடுக்கணும். நான் இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன். ஆனா சுஜாவை நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, எதுக்காக ஒரு ரவுடியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு. இப்ப நீ ரவுடி இல்லையே என்ன? உனக்கு தெரியாதாமா, சுஜாவுக்கு நல்ல மனசு, அதான் இதுக்கு ஒத்துக்கிறா. என்னுடைய பேட் ஹிஸ்டரி தெரிஞ்சவங்க யாராவது என்னை கட்டிப்பாங்களா? அவகிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். நீயே முடிவு பண்ணிக்கமா. ஐயோ, கிச்சன்ல ஏதாவது மிச்சம் இருக்கா? கல்யாணத்துக்கு முன்னாடியே உடம்ப ஏத்தலான்னு பாக்குறியா? அண்ணனுக்கு இந்த வெயிட் போதும். இந்த அஞ்சனா எப்ப பார்த்தாலும் எனக்கு கிண்டல் பண்றா. அது சரி, கம்ப்ளைண்ட் தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? இங்க பாரு, உன்னோட உரிமை எல்லாம் ஓகே தான். ஆனா எனக்குன்னு சில உரிமைகள் இருக்கு, அதை நான் விட்டு கொடுக்க முடியாது. அண்ணன் அவரோட கருத்தை சொல்லிட்டாரு. இப்போ உன்னோட கருத்தையும் அவரு கேட்க சொன்னாரு. சொல்லு. என்ன சொல்றது? எல்லாம் உனக்கு தெரியும்ல அஞ்சனா. இவ ஒரு அப்பாவி பொண்ணுன்னு. அண்ணா, அட சாப்பிடுங்கண்ணா, வீட்டுல செஞ்சதுண்ணா. அப்படியா? சாப்பிடுங்க. எப்படி இருக்குண்ணா? சூப்பர்மா. ஓ, அது சரி. வெளியே பண்ண கூத்தெல்லாம் பத்தாதுன்னு இவனை வேடிக்கை கூட்டிட்டு வந்துட்டியா? உன் பழைய தொழில இன்னும் மறக்கல. அண்ணா, நீ கிளம்புண்ணா. இல்ல, மனு சார் என்னவோ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆர்வத்தை தணிச்சா சரியாயிடும். முடிஞ்சா பண்றா, முடிஞ்சா பண்ணி பாடுறா. அண்ணா வேண்டாண்ணா, சொன்ன கேளுங்க. அண்ணா தயவு செஞ்சு நீங்க போங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா, போயிடுங்கண்ணா. அண்ணா பிரச்சனை வேண்டாம், போன அப்புறம் பாத்துக்கிறேன். பெருசா பில்டப்லாம் கொடுக்குறான். நீ சொன்னதை அப்படியே சட்டையை விட்டுட்டு கிளம்பிட்டான். உங்களுக்கு இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்? நான் எவன் கூட எல்லாம் சுத்துறேன்னு தெரிஞ்சுக்கணுமா? எனக்கு பிடிச்சவங்களை எல்லாம் நான் வீட்டுக்கு வர வைப்பேன். பெட்ரூம்க்கு கூட நான் கூட்டிட்டு போவேன். இதெல்லாம் கேட்கறதுக்கு நீ யாரு? நீ எனக்கு எந்த உறவும் இல்ல, புரியுதா? நீனும் போல. உன்னோட தான் நான் கிளம்புவேன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். வா.
போடா. டேய், என்னடா தெரிஞ்சுக்கணும் நீ? ஆர்வத்தை நான் தணிக்கிறேன்டா. என் தங்கச்சி விதவை ஆடக்கூடாதுன்னு பாக்குறேன். இல்லடா நானே கழுத்தை நெரிச்சு கொண்டுருவேன். என்ன சாஜி? ஒன்றும் இல்லை மேடம், மனு சார்கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தேன். அஞ்சனாவை பாத்தியா? பார்த்தேன். ம் சரி, நான் போயிட்டு வரேன் மேடம். ம் அவன் கையால அடி வாங்கினாதான் நீ திருந்துவியா மனு? அம்மா, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா? என்ன விஷயம்? எனக்கு கொஞ்சம் பணம் தேவை. கொஞ்சம்னா? ஒரு 5 lakhs. இல்ல, எமர்ஜென்சி. முடியாது. அம்மா, பணத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். தேவைப்பட்டா இந்த வீட்டில இருந்தே ஒருத்தரை கடத்திட்டு போய் கூட நான் பணத்தை வாங்குவேன். கிட்னாப்பிங் ட்ரை பண்ணு. அதுக்கப்புறமா நாம பணத்தை பத்தி பேசலாம். உட்காரு உட்காரு. நான் போய் டீ எடுத்துட்டு வரேம்மா. ஏய் வேண்டாம், சாரதா இல்ல சுஜா யாராவது கொண்டு வருவாங்க. இன்னைக்கு ராத்திரி டிஃபன் நீ தான் செஞ்சு கொடுக்கணும். இன்னைக்கு சந்தோஷமான நாளாச்சே. கண்டிப்பா பண்ணி தரேம்மா. சரிம்மா, உன்னோட கால் இப்ப எப்படி இருக்கு? கிட்டத்தட்ட நார்மல் ஆயிடுச்சு. பெயின் எல்லாம் ஒண்ணும் இல்ல. மனு சாஜி கிட்ட சண்டை போட்டானா? அது எப்பவும் நடக்கிறது தானே. அவனை ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட காமிக்கலாமா? அவனுக்கு என்னமோ பிரச்சனை இருக்கு. அவர் மனசுல யாரோ விஷத்தை கலந்துருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணிட்டா அவர் நார்மல் ஆயிடுவாரு. நீங்க லவ் பண்ணும்போது எப்படி இருந்தான்? இல்ல அது ஒரு பொண்ணோட பார்வையில? அது சொல்லுமா. அம்மா கிட்ட என்ன ரகசியம்? உண்மையிலேயே நான் ரொமான்டிக்காலாம் இல்ல. அந்த அளவுக்கு என் மனசுல டென்ஷன் இருந்துச்சு. மனு சார் நல்ல மூட்ல இருந்தாரு. ஆனா அதை பார்த்தெல்லாம் நான் மயங்கல. கேரிங். ஒரு பொண்ணுக்கு எப்பவுமே ப்ரொடெக்ஷன் தானே, அதை எனக்கு கொடுத்தாரு. ஆனா அதெல்லாம் நடிப்போங்கிற சந்தேகம் எனக்கு இவர் பண்றது பார்த்து வருது. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கனவு, நீங்க 2 பேரும் பழையபடி ஒத்துமையா இருக்கிறத பாக்குறது தான். கூடவே அழகான 2 குழந்தைங்களும். அது உங்க கனவா மட்டும்தான் இருக்க போகுதுமா. அதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியே தெரியல. ஏன்னா என்னோட வாழ்க்கையே அப்படிதான். லீவ் இட். சுஜா கல்யாண விஷயத்தை பத்தி சாஜி கிட்ட பேசுனியா? பேசிட்டேம்மா. தங்கச்சி முடிவு பண்ணா ஓகேன்னு சொல்லிருப்பானே இல்ல? அந்த அன்பை மட்டும் நீ எப்பவுமே இழந்துடக்கூடாதுமா. எங்க அப்பா இறந்து போனப்போ கூடவே இருந்தது பாஸ்கர் மாமா தான். அப்புறம் மனு சார் என்னை கைவிட்டப்போ என் கூடவே இருந்தவர் தான் என் அண்ணன். என்னை நேசிக்க மட்டுமே தெரிஞ்ச பிரதீபாமா. என்னோட அன்பு தங்கச்சி மாதிரி என் சுஜா. இப்போ எப்பவுமே எனக்கு சொந்தமாக மாட்டாங்கன்னு நினைச்ச என் அம்மா. உனக்கு நான் இருக்கேன்.
இங்க வச்சிருமா. டீ எடுத்துட்டு வர வஞ்சனா. வேண்டாம். சுஜா, உன்னோட விஷயத்துல நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். உன்னை இங்க இருந்து அனுப்ப போறேன். நான் போக மாட்டேன். கல்யாணம் ஆனா சாட்சி கூட்டிட்டு போயிடுவான். பாத்தீங்களா, வெக்கப்படுறேன் அம்மா. அப்படின்னா கிளம்புறதுக்கு ரெடி தானே? அப்புறம் 1 கிலோ தங்கமும் காரும் வரதட்சணையா வேணுமா? ஐயோ, அப்படிலாம் வேணாம். ஏம்மா? என்ன ஆசைப்படுறவரு எதுக்கு தங்கத்தை கேக்குறாரு? அப்ப சரி, சாஜிக்கு நீ மட்டும் போதும். உங்க அம்மாவை ஒரு நாள் இங்க வர சொல்லு. பொண்ணு பாக்குற சடங்க முடிச்சிடலாம். அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அதுக்கு காரணமே உன்னை பிரிய போறது இல்லங்கிறது தான். அவ இந்த வீட்ல வளர்ந்தவ. அவளுக்காகவே நான் ஒரு வீடு வாங்கி வச்சிருக்கேன். இந்த வீட்ல வச்சுதான் கல்யாணம். இப்ப எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அம்மா, என்னம்மா? நான் நாளையில இருந்து ஆபீஸ்க்கு வரவா? இல்ல, ஒரே நேரத்துல உன்னால படிப்பையும் ஆபீஸையும் பாத்துக்க முடியுமா? படிப்புங்கிறது எனக்கு கரும்பு சாப்பிடுற மாதிரி பல்லால கடிச்சே சாப்பிட்டுடுவேன். அப்ப சரிம்மா, போ இஷ்டம். எவ்வளவு நேரமா நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமா? மௌன விரதமா? சொல்லவே இல்ல. எனக்கு தெரியும், பனிஷ்மெண்ட். வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு சமம். டாடி, ஒருத்தர் இன்னொருத்தர் கூட பேச மாட்டேன்னு முடிவு பண்றதுக்கு ஒரு காரணம் வேணும்ல. ஒருவேளை பேசவே முடியாம போயிடுச்சுன்னா டாக்டரை தான் போய் பார்க்கணும். டாக்டரை பார்க்கணும். மூளை பேசிக்கிதானே நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இப்பதான் நிம்மதியாச்சு. பேசிட்டீங்கல்ல, இனி நாம சமாதானமா போயிடலாமா? புத்தாண்டு அன்னைக்கு பிகே நிலையத்துல நடந்த அதிர்ச்சியான சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்பீங்களே. எதுக்கு சோனா அப்படிலாம் பண்ற? குறி தவறாம பட்டிருந்தா நீ ஜெயிலுக்கு போயிருப்ப. அப்படிதான் நடக்கலையே. உங்களோட அன்பு மக பறந்து வந்து அவனை காப்பாத்திட்டா. அவ கோல் போட்டுட்டா. அதனால சோனாவோட லைஃப் பாதியிலே போயிடுச்சு. இதுக்கப்புறமும் என்னோட சதி திட்டங்கள் தொடரதா செய்யும். நான் விட மாட்டேன். இப்படி மனித தன்மையை இழந்து வரம்பு மீறி நீ பிரச்சனை பண்றதுக்கு பதிலா நான் நிம்மதியா வாழறதுக்கு ஏதாவது பண்றியா? எனக்கும் வயசாயிடுச்சுமா. முன்ன மாதிரி மனசும் உடம்பும் என் கண்ட்ரோல்ல இல்லம்மா. நான் உங்களோட மன நிம்மதியை இது வரைக்கும் கெடுத்ததில்ல. நான் எவன் கூடயும் ஓடி போகல, விபச்சார வழக்குல அரெஸ்ட் பண்ணல. அப்புறம் எனக்கும் மனுக்குமான தொடர்பு. அவனெல்லாம் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். அவனுக்கு மூச்சு முட்டை வைக்கிறது தான் என்னோட வேலை. அவனை சாக விட மாட்டேன். அது மட்டும்தான் என்னோட வாழ்க்கை லட்சியம். இதுக்காக நீங்க என்ன குறை சொல்லலாம், இல்லனா வேணானே சொல்லலாம், இல்லனா நான் செத்துட்டதா கூட நினைக்கலாம். சோனா, வேண்டாம் டாடி. ஒரு மகன்ற முறையில உங்களுக்கு எதிராக நான் எதுவுமே செய்யல. இன்னொன்னு மறந்துட்டேன். புத்தாண்டு அன்னைக்கு நான் உங்களை வந்து கண்டுக்கல, செலிப்ரேட் பண்ணல. சாரி டாடி, ரியலி சாரி. கண்டிப்பா நான் வந்திருக்கணும். இனிமே அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன். இந்தா, இது டாடியோட கிஃப்ட். தேங்க்யூ டாடி. இது எல்லா வருஷமும் மல்லிகா ஆண்டி புது ட்ரெஸ் தருவாங்க இல்லையா, அதுதான் இது. எனக்கு இது வேண்டாம், நான் வாங்கிக்க மாட்டேன். ஆன்ட்டி இப்போ எனக்கு எதிரி மட்டும்தான். உங்களுக்கு நான் ஒரு டீ போட்டு தரேன் டாடி.
ஒரு அழகான விஷயங்களை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதெல்லாம் நான் எப்பவுமே எதிர்பார்த்ததே இல்லை. மல்லிகா மேடம் பேரை கேட்டாலே நான் அலறுவேன். இப்ப என்னடான்னா அவங்க என்ன மகளேன்னு கூப்பிடுறாங்க, நான் அம்மான்னு கூப்பிடுறேன். இது ஒரு அதிசயமான மாற்றம் தானே. யாருமே இப்படியெல்லாம் நடக்கும்னு கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்க எனக்காக என்னெல்லாம் பண்றாங்கன்னு தெரியுமா? புத்தாண்டு பரிசா புக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதை விட பெரிய கிஃப்ட் அம்மா எனக்கு கொடுத்தாங்க. அப்பாவோட பேர்ல சிறந்த நாட்டிய பரிசு. அதை கேள்விப்பட்டதுமே நான் பல தடவை மனசுக்குள்ளேயே அம்மான்னு கூப்பிட்டு பார்த்தேன். இனி எல்லா நாளும் நீ மகிழ்ச்சியா இருக்க போற. மகிழ்ச்சி இல்லைனா கூட நான் பெருசா அழாம இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன். அப்புறம் டான்ஸுக்கு அவார்டு கொடுக்குற அன்னைக்கு நான் ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடணும்னு சொல்லியிருக்காங்க. அவார்ட் ஃபங்க்ஷனே உங்க தலைமையில தான் நடக்க போகுது. பார்த்து என்னாச்சு? ஒன்றும் இல்லை. எப்படி அடிப்படாது? கண்ணும் மனசும் தான் உனக்கு எங்க இல்லையே. மனசுக்குள்ளதான் இளவரசன் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியாது இல்லம்மா, இவளுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. மாப்பிள்ளை பெரிய ரவுடிமா, இவ அடி வாங்கி ஒரு வழி ஆக போறா. வரட்டும் வரட்டும், பாத்துக்கலாம். இப்பெல்லாம் வர சொல்ல மாட்டேமா, அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. இதெல்லாம் பொம்மைங்கம்மா. நாளைக்கு சாரதாம்மா குழந்தைங்களுக்கு பிறந்த நாள் இல்ல, மேடம் கொடுக்கறதுக்காக தான். பாக்குறேன். என்கிட்ட வாங்கிட்டு வர சொன்னாங்க. பிடிக்குமா என்னெல்லாம் எனக்கு தெரியல. அழகா இருக்குல்ல? அட இவ்ளோ இருக்கு? ஆமா. அம்மா, என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சுமா? பிரஜிதா, நீ ரூம் கூட்டிட்டு போ. அங்க டாக்டர் கொஞ்சம் வர சொல்லுங்க. சரிம்மா. வாங்கம்மா. ஒண்ணும் இல்லம்மா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லை.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.